வயசுல நம்ம இந்தியாவை பத்தியான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம சிலபஸ்ல நம்ம படிச்சிருக்கோம். இப்ப இருக்கிற சிலபஸ்ல அது அவைலபிளா இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா 90s கிட்ஸ் கிட்ட வாட் இஸ் தி பேக் போன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டா இப்ப கூட கண்ணை மூடிட்டு கரெக்டா சொல்லுவாங்க அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயம். இந்த 2026ல கூட அக்ரிகல்ச்சர் இஸ் ஸ்டில் கால்ட் as தி பேக் போன் ஆஃப் இந்தியா. எஸ், இப்போ நம்ம வேர்ல்டு லெவல்ல 4th லார்ஜஸ்ட் எக்கனாமியா இருந்தாலும் சர்வீஸ் செக்டார்ஸ் லைக் ஐடி, பேங்கிங், எஜுகேஷன், ஹெல்த் கேர், மேனுஃபேக்சரிங் சொல்லிட்டு இது எல்லாத்துலயுமே டெக்னாலஜி டெவலப்மெண்ட்லாம் வந்து இம்ப்ரூவைஸ் ஆயிருந்தாலும் ஸ்டில் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் அது கூடவே சேர்ந்து கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு. அக்ரிகல்ச்சர் இஸ் செட் டு பி தி பேக் போன் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் ரூரல் லைஃப். சர்வீஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இஸ் செட் டு பி தி பேக் போன் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக் growth அண்ட் டெவலப்மெண்ட். பட் இப்போ கேள்வி என்னன்னா, அக்ரிகல்ச்சரை ஏன் நம்ம இந்தியாவுடைய பேக் போன் அப்படின்னு சொல்றோம்? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் ஷைலு. ஆரம்பிக்கலாமா? சில ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷன் பரிணாம வளர்ச்சி அடையறதுக்கு முன்னாடி வரைக்கும் காட்டில் இருக்கக்கூடிய சில பழங்கள், காட்டு விலங்குகளை தான் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. டெய்லி சர்வைவலே அங்க ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் ஒரு பெண் நதிக்கரை ஓரமா நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது கையில ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு அதோட விதைகளை நதிக்கரை ஓரமா போட்டுட்டு போயிருந்திருக்கிறாங்க. சில நாள் கழிச்சு வந்து பார்க்கும் பொழுது அந்த விதையில இருந்து ஒரு செடி ஒண்ணு முளைச்சிருக்கு. ஒரு விஷயம் தான் என்டையர் வேர்ல்டோட சர்வைவல் ஸ்கில்லையே மாத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது எக்ஸாக்டா எந்த பார்ட் ஆஃப் தி வேர்ல்டுல எப்போ எங்க நடந்தது அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு டீடைல்ஸும் சரியா கிடைக்கல. அண்ட் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் நதிக்கரை ஓரங்கள்ல இருக்கக்கூடிய காட்டு பகுதிகளை கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்க இருக்கிற மண்ணுல ஷார்ப்பான கல்லை வச்சு ஃபுல்லா நோண்டி விதைகளை போட ஆரம்பிச்சாங்க. மான்சூன், அதாவது மழைக்காலம் வரும் பொழுது அந்த இடம் ஃபுல்லாமே பாக்குறதுக்கு பச்சை பசேல்னு இருந்திருக்கு. இந்த பயிர்கள்லாம் ரொம்பவே செழிப்பா வளமா வளர்றதுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான காரணம் நம்ம இந்தியாவில் ஓடக்கூடிய சில நதிகள். இண்டஸ், கங்கா, கோதாவரி, காவேரி, கிருஷ்ணா, வைகைன்னு சொல்லிட்டு நதிகள் தான் இந்தியாவில் விவசாயம் வளர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணமா இருந்திருக்கு. நாட்போக்கில் இந்த நதிகள் ஓரங்கள்ல கிராமங்கள் உருவாச்சு, பற்றாக்குறையே இல்லாத அளவுக்கு உணவும் உருவாக்கப்பட்டுச்சு, நாகரீகம் டெவலப் ஆச்சு. ஆனா நம்ம சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிளைமேட் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருந்துச்சு. மான்சூனை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா பயிர்கள்லாம் தண்ணி இல்லாம வாடி போய் இறந்து போய், அதனால பண்டைய மக்கள் தண்ணிய கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ விவசாயிகளோட சேர்ந்து இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னர்களும் களத்துல இறங்கினாங்க, பெரிய பெரிய அணைகளை கட்டினாங்க. அப்படி உருவானதுதான் கரிகால சோழனால கட்டப்பட்ட கல்லணை டேம். 2000 வருஷம் கடந்தும் இப்ப வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா நிக்குது. இதுல இன்னுமே சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிளைமேட்டிக் கண்டிஷனை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஒன்ஸ் மழை வந்துச்சு அப்படின்னாக்கா அது பயங்கரமா வந்து காவேரியில வெள்ளம் பெருக்கெடுத்து போய் பயிர்களை நாசம் பண்றது மட்டும் இல்லாம மொத்த வாழ்வாதாரத்தையும் காலி பண்ணி கோர தாண்டவம் ஆடிட்டு தான் போகும். இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு யோசிச்ச கரிகால சோழன் இந்த அணையை கட்டுறதுக்கான ஒரு கரெக்டான இடத்தை தேர்ந்தெடுத்தாரு. அப்பவே ரொம்ப அட்வான்ஸான டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பெரிய பெரிய பாறைகளை கொண்டு இன்டர்லாக் சிஸ்டம் மூலியமா ஒரு டேமை கட்ட ஆரம்பிக்கிறாரு. யானைகள் மூலியமா பெரிய பெரிய கல்லை கொண்டு வந்து ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி அதுக்கு நடுவுல இயற்கை முறையில தயாரிக்கப்பட்ட சர்க்கரை வெல்லம் கலந்த ஒரு சுண்ணாம்பு பசைய ரெடி பண்ணி இந்த கற்களுக்கு நடுவுல வச்சு அது மேல கல் அடுக்கி இந்த கல்லணை டேமை உருவாக்குறாரு. மாதிரி இந்த டேமுடைய முக்கியமான பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்த தண்ணியும் கண்ட்ரோல் பண்றது கிடையாது. மக்கள் பயிரிடுறதுக்கு தேவைப்படுற தண்ணியை மட்டும் சேமிச்சு வச்சுட்டு மீதி எல்லாம் கடல்ல போய் கலக்கிற மாதிரி ரொம்பவே புத்திசாலித்தனமா இத வடிவமைச்சிருக்காங்க. அப்படி பிரிட்டிஷ் நம்ம இந்தியாவை ஆண்ட காலகட்டத்துல சர் ஆர்தர் காட்டன் அப்படிங்கிறவரு இந்த கல்லணை டேமை வந்து பாக்குறாரு. இதோட தொழில்நுட்பத்தை பார்த்து ரொம்பவே மிரண்டு போறாரு. இந்த மாதிரியான ஒரு அற்புதமான படைப்பை என் வாழ்நாள நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சோழர்களுடைய இன்ஜினியரிங் திறமையை பத்தி அவருடைய புக்லயும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு.
அதுலயும் நம்மளுடைய பண்டைய தமிழர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா அவங்கலாம் ரொம்பவே அட்வான்ஸா இருந்திருக்கிறாங்க. காடு மலைகளை பராமரிச்சிருக்காங்க, இரிகேஷன் பண்ணிருக்காங்க, ஃபார்மிங் பண்ணிருக்காங்க, ஆடு மாடுகள் எல்லாம் வளர்த்து பால் கறந்து வித்திருக்கிறாங்க. ஃபுல் ஃபிளெஜ்டான நாகரிகமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க நம்ம பண்டைய தமிழர்கள். ஒருவேளை குமரிகண்டம் கடலுக்குள்ள முழுகாம இருந்திருந்தது அப்படின்னா இன்னுமே நிறைய அட்வான்ஸான விஷயங்கள்லாம் வெளியில வந்திருப்போம். அண்ட் வேர்ல்டு லெவல்ல நம்ம ஒரு லீடிங் கண்ட்ரியா இருந்திருந்திருப்போம். ஓகே, இப்போ பேக் டு தி ஸ்டேட்மெண்ட். Why agriculture is called as the backbone of India? இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய கிளைமேட், ஃபர்டைலான சாயில், கரெக்டான அளவுல சூரிய வெளிச்சம்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மிங் இந்தியால நல்லா டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. எஸ்பெஷலி சவுத் ஆஃப் இந்தியால ஸ்பைசஸ், கார்டமம், பெப்பர், டர்மரிக், சின்னமன், சுகர், காட்டன்னு சொல்லிட்டு இதோட விளைச்சல்லாம் ரொம்பவே அமோகமா இருந்துச்சு. இந்தியாவுடைய ஸ்பைசஸை பத்தி கேள்விப்பட்ட ரோமன்ஸ் கப்பலை கொண்டு வந்து இங்க இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் மூட்டை மூட்டையா வாங்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க. வாங்கிட்டு போனது மட்டும் இல்லாம மிடில் ஈஸ்ட் ஃபுல்லா அவங்க வியாபாரமும் பண்ணிருக்காங்க. அண்ட் ஒரு பாயிண்ட்ல நம்ம இந்தியா தி ஸ்பைஸ் பவுல் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னே ஆச்சு. அண்ட் இப்போ வரைக்குமே நம்மளுடைய இந்தியன் ஃபுட்டுக்கு வேர்ல்டு வைட்ல ஒரு தனி இடமே இருக்கு. இப்படி ரொம்பவே வளமா செழிப்பா அக்ரிகல்ச்சர்ல கொடி கட்டி பறந்துட்டு இருந்த இந்தியாவுடைய சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. அப்பதான் பிரிட்டிஷ் உள்ள வந்தாங்க. 200 வருஷங்கள் இந்தியாவை ஆண்ட காலகட்டத்துல அவங்க அந்த அக்ரிகல்ச்சரை ஃபுல்லா அவங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டாங்க. ரொம்பவே ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டுட்டு இருந்த நம்ம மக்களை இனிமேட்ல இருந்து நீங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் தான் நீங்க பயிரிட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆரோக்கியமான உணவு முறையை மொத்தமா மாத்தினாங்க. பணம் நிறைய கிடைக்கக்கூடிய பயிர் வகைகளை மட்டுமே நம்ம விவசாயிகளை பயிரிட வச்சாங்க. ஜூட், காட்டன், ரைஸ், வீட்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பயிர்களை மட்டுமே அவங்க பயிரிட வச்சு அதை யூரோப் அண்ட் இங்கிலாந்துக்கு ஃபுல்லா எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. நம்மளுடைய உழைப்பை திருடினது மட்டும் இல்லாம அதுக்கு லேண்ட் டாக்ஸையும் நம்ம மேலேயே போட்டாங்க. இந்த ஹெவி லேண்ட் டாக்ஸை கட்ட முடியாத நம்மளுடைய விவசாயிகள்லாம் இந்த கோதுமை, அரிசி எல்லாம் நிறையவே விளை வச்சு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதோட விளைவா நம்ம ஊர்ல நம்ம மக்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படுது. 1770s டைம்ல லட்சக்கணக்கில் மக்கள் உணவு இல்லாம இறக்க ஆரம்பிக்கிறாங்க. பெங்கால் பகுதியில மட்டும் பாத்தீங்க அப்படின்னாக்கா 10 லட்சம் மக்கள் இறந்து போறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்தியா மொத்தமும் 1 கோடி மக்கள் கிட்ட உணவு இல்லாம இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இத பத்திலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம நம்ம நிலத்துல விளைஞ்ச அரிசி, கோதுமை எல்லாத்தையுமே மூட்டை மூட்டையா கப்பல்ல ஏத்தி இங்கிலாந்துக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க பிரிட்டிஷர்ஸ். 1770 இருந்து 1947 வரைக்கும் நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் சிஸ்டம், நம்மளோட இரிகேஷன் சிஸ்டம், நம்மளுடைய ஸ்டோரேஜ் சிஸ்டம்னு சொல்லிட்டு மொத்தமா எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணி நல்லா செழிப்பா வளமா இருந்த நம்மளுடைய பூமியை ஒரு வறண்ட பூமியா ஆக்கி நம்மளுடைய மக்கள்ல கோடிக்கணக்கான பேரை உணவே இல்லாம சாவடிச்சுட்டு தான் பிரிட்டிஷ் இந்த இடத்த காலி பண்ணாங்க. எல்லாருக்குமே தெரியும் நம்ம இந்தியா பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு கீழே ஒரு 200 ஆண்டுகள் இருந்துச்சு. நிறைய கொடுமைலாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இதே பிரிட்டிஷ் பீரியட்ல கோடிக்கணக்கான மக்கள் உணவு பஞ்சத்தினால இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இதுக்கப்புறம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், அதாவது 1947 நம்ம இந்தியன் லீடர்ஸ் நம்மளுடைய ஃபார்மர்ஸுக்கு அகைன் ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறாங்க விவசாயம் பண்றதுக்கு. பழையபடி நம்ம இந்தியாவில் விவசாயம் நல்லாவே வளர ஆரம்பிக்குது. அண்ட் நம்ம தேவைக்கு போக நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ண ஆரம்பிச்சோம். ஆனாலும் அந்த 200 வருஷத்துல நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறையை மாத்திக்கிட்டு நம்ம இந்த புது உணவு முறைக்கு பழக்கப்பட்டதுனால அந்த விஷயம் மட்டும் இப்போ வரைக்கும் மாறாம தான் இருக்குது. வேர்ல்டு லெவல்ல சைனாக்கு அடுத்தபடியா இந்தியா தான் தி செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டா இருந்துட்டு இருக்கு. குளோபலி ரைஸ், வீட், மில்லட்ஸ், ஸ்பைசஸ் சொல்லிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்னால மட்டுமே 4.5 லட்சம் கோடி கிட்ட ப்ராஃபிட் நம்ம இந்தியா பார்த்துட்டு இருக்காங்க. ஆல் தேங்க்ஸ் டு நம்ம இந்தியன் ஃபார்மர்ஸ். இதனால தான் அக்ரிகல்ச்சரை நம்ம பேக் போன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றோம். அண்ட் இதை செலிப்ரேட் பண்ற வகையில தான் வருஷம் வருஷம் நம்ம பொங்கலையும் கொண்டாடுறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய தமிழ் சங்கத்துல இந்த ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவலை பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி சவுத் ஆஃப் இந்தியால கொண்டாடக்கூடிய ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ஃபேமஸ் ஆன ஒரு பண்டிகை. நம்ம விவசாயிகள்லாம் கரெக்டா தை 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியனுக்கு, மழைக்கு, அந்த மண்ணுக்கு பயிர் நல்லா செழிப்பா விளையறதுக்கு தேவையான இந்த விஷயங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ற வகையில தான் இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடுறாங்க. இப்படி பண்றது மூலியமா அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் இல்லாம வருஷம் ஃபுல்லா பயிர் நல்லா செழிப்பா வளர்ந்து யாருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாம நாடு ஃபுல்லா எல்லாருக்குமே உணவு கிடைக்கணும் அப்படின்னு இயற்கையை வேண்டிக்கிட்டு பொங்கல் வைப்பாங்க. டெய்லி நம்ம தட்டுல இருக்கக்கூடிய சாப்பாடுக்கு அதை விளைய வச்ச விவசாயிக்கும் இயற்கை
இயற்கைக்கும் நம்ம நன்றி சொல்லணும். அண்ட் இந்த காரணத்தினால தான் நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்றோம். இந்த 2026ல இந்த பொங்கல் பண்டிகையோட சேர்ந்து நம்ம கலாச்சாரத்தை பின்பற்ற வகையில நம்மளுடைய பாரம்பரிய உணவு பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். இந்த ஜங்க் அண்ட் வெஸ்டர்ன் ஃபுட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு ஹெல்த்தியா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருப்போம். ஸோ ஒன்ஸ் அகைன் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்க்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். நன்றி.